தன்னுடைய கையை விடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. தென் பாக்குறவங்க எல்லாருமே அதை சும்மா வேடிக்கை தான் பாக்குறாங்க. இந்த லேடிக்கு அங்க ஏதோ தப்பா நடக்கிறதா தெரியுது. தென் உடனே சடனா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறாங்க. தென் அந்த பொண்ணும் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க. தென் அந்த பொண்ணு இந்த லேடியை பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிடுது. இப்ப இந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க இது அவங்களோட உண்மையான அப்பா கிடையாதுன்னு. அதனால அந்த ஆள் கிட்ட போயிட்டு இவ என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பையனும் ஆமா இது என்னுடைய தங்கச்சி தான் சொல்லிடுறான். இது எதையுமே கேட்டுக்காத அந்த குடும்பக்காரனும் எப்படியோ அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக ஓடி வரான். அப்பதான் சடனா ஒரு சிஇஓ வந்துட்டு அவனுடைய கையை பிடிச்சு அவனை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சிஇஓ வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணோட உண்மையான அப்பா. அந்த சிஇஓ அந்த குடும்பக்காரன் கிட்ட சொல்றாரு, நீ என் பொண்ணை இனிமே தொட்ட அப்படின்னா அவன் உயிரை எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே இந்த குடும்பக்காரனும் அங்கிருந்து எப்படியோ ஓடி போயிடுறான். சடனா இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து கால் வருது. அவங்க வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய ஸ்டெப் மதரும் அந்த ஸ்டெப் அம்மாவும் தான். அவங்க தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க. தென் இவங்களும் உடனே சடனா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. பட் அவங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து நல்லாவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்துறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும் வேற யாராவது ஒரு பணக்கார ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற நமக்கு நிறையவே வரதட்சணை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. தென் அந்த பொண்ணு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைன்னு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடா. நிறைய பேர் எங்களுடைய வீடியோவை பாக்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது. அதனால நீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தென் அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம தன்னுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாங்க. தென் கல்யாணமும் ஜாம்னு நடக்குது. தென் அந்த கல்யாணத்துக்கு நம்ம சிஇஓவையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. தென் அவரும் வந்து நிக்கிறாரு. தென் அப்பதான் அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு கல்யாண பொண்ணு இவங்க தான். நம்ம ஹீரோயினை கல்யாண கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறமா சிஇஓக்கு மனசே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சிஇஓ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எப்படியோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு எப்படியாவது அந்த பொண்ணை தம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சிஇஓவும் ஆசைப்படுறாரு.